போலீஸ்காரன் கட்டி வச்சா லட்டியால அடி, போலீஸ்காரன் கட்டி வச்சா லட்டியால. படம் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, என்டர்டைனிங்கா இருக்குங்க, செம்மையா இருக்கு, ஜாலியா இருக்கு, வைப் பண்ணலாம். உள்ள போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வைப் பண்ணிட்டு வர்றதுக்கு ஏத்த படம் இது. படம் பாத்தீங்கன்னா நீங்க பெருசா லாஜிக்கலா பாக்காம ஜாலியா ஒரு படம் பாக்கணுமா, 2.5 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுமா, அதுக்கு படம் தான் அது. நான் லேடி மாஸ்டர் தான் இந்த படம் எதிர்பார்க்கிறேன். மாஸ்டர் தான் ஆக்சுவலா மாஸ்டர் வந்துட்டு ஆக்டிவா வந்து அது மாதிரி பாக்குறோம்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், காமெடி நல்லா இருக்கும். ஆனா வந்து அந்த படம் மாதிரி இருக்கும் இந்த படம் மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நீங்க ஒரு மைண்ட் செட் வராதிங்க. அபிராமி பிரபுதாவா காம்பினேஷன், மடனா செபாஸ்டியன் பிரபுதாவா காம்பினேஷன் அவங்க நல்லா இருக்கு. அவங்க 3 பேர் 4 பேர் லேடிஸ், ஒரு ஜென்ஸ். இவங்களை வச்சு இவங்க ஜென்ஸை வச்சு 4 பேர் காமெடி பண்றாங்க. பிரபுதாவா சார வச்சு எல்லாரும் ஆளாளுக்கு செய்யறாங்க. ஏன்னா கடைசியில் அவர் வச்சு செஞ்சுட்டு போயிருவாரு. அதான் படம். ஆனா வந்தானே படம் நல்லா இருக்குன்னு வெளியில வந்து சொல்லலான்னு பார்த்தேன். அத கேக்குறதுக்கு நாதி இல்லையே. காளிராஜுக்கான பேரு வச்சுட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்த ஜாலியா பண்ணலையே. பிரியாக்காரங்களுக்கு இப்படி பண்ணி போட்டாங்க. கேமரா டவுன் பண்ணு. ஜாலிலோ ஜிம்கா இருக்கு. அந்த படம் நான் பாக்குறதுக்கான காரணமே அந்த ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை வந்து நான் வெளியில போன்ல எல்லாம் பார்த்தேன். போலீஸ்காரன் கட்டி வச்சா லட்டியால அடி, போலீஸ்காரன் கட்டி வச்சா லட்டியால. அந்த பாட்டை பார்த்தவொன்ன எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாட்டு நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. படமும் அதே மாதிரி அருமையா இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஒரு எண்ணத்துல வந்தேன். படம் நல்லா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த பாட்டை எழுதின ஒரு பேர் என்ன, கவின் வந்துருக்காரப்பா, என்னப்பா வந்திருக்காரா? ஜெகனா, ஜெகன் கவின்ராஜ் வந்திருக்காராப்பா. அடே அங்க நிக்கிறாராப்பா, ப்ளூ கலர் சொக்கா போட்டு ஒருத்தர் நின்னாரு, அவர் தான் நினைக்கிறேன் கவிஞரா. கவிஞர் ஜெகன் பாரு நேரம் டைம் போறதே தெரியாது சார். நல்ல என்டர்டைனர், ரியல் என்டர்டைனர். அபிராமி நல்லா நல்லா காமெடி சூப்பர் சார். எல்லாமே காமெடி தான். நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு. படமே ஃபுல் என்டர்டைனர் தான். கடைசி நடிச்சிருக்காரு. டான்ஸ் 2 பாட்டு என்டர்டைனிங்கா இருக்குங்க, செம்மையா இருக்கு, ஜாலியா இருக்கு, வைப் பண்ணலாம். உள்ள போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வைப் பண்ணிட்டு வர்றதுக்கு ஏத்த படம் இது. இது போலீஸ்காரன் கட்டிற சாங் வந்து ரொம்ப வைரலா ஆச்சு. அதே சமயம் அது ரொம்ப ஹீரோஸ், பெரிய பெரிய ஹீரோட சாங் தான் ரொம்ப என்ட்ரன் ஆகும். சோ இது வந்து ரொம்ப பயங்கரமா சொன்னாங்க. சோ அதை எப்படி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க? லிரிக்ஸ் போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். ஆனா லிரிக்ஸ் போக்கஸ் பண்ணாம வைப் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணீங்கன்னா இது என்ஜாய் பண்றதுக்கு ஒர்த்தான ஒரு பாட்டு தான். இது பிரபுதா மாஸ்டர் டெட் பாடியா நடிச்சிருக்காரு, ரொம்ப ஜாலியான ஆளு. சோ அது எப்படி இருக்கு இந்த படத்துக்கு? இந்த படத்துக்கு அவர் இந்த ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டா சூஸ் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் வந்து அவர் நல்லா பண்ணாலும் டெட் பாடியா அவர் வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காரு. அது வந்து கண்டிப்பா பாராட்டுதான் ஆகணும். மொரனா அஸ்வின் அபிராமில வந்து காம்போவா நடிச்சிருக்காங்க. சோ அவங்களோட காம்போஸ் எப்படி இருக்குது? அதான் அபிராமி வந்து அம்மா கேரக்டரா இருந்தாலும் அவங்க மடோனாக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் தெரியுறாங்க. அந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லா லைவ்லியா எங்க எடுத்திருக்காங்க படத்தை.
இதுல ஏதாவது லவ் எமோஷன் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போயிருக்காங்களா இல்ல ஜாலி காமெடி அந்த மாதிரி? ஃபுல் ஃபன்னு தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பாடி 4 லேடிங்கிற கான்செப்ட நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டா சார்லி சாப்ளினுக்கு அப்புறம் இதுதான் வந்து ஃபுல் லென்த் காமெடியான ஒரு படம் பிரபுதேவாக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் பாத்தீங்கன்னா நீங்க பெருசா லாஜிக்கலா பார்க்காம ஜாலியா ஒரு படம் பாக்கணுமா 2.5 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுமா அதுக்கு படம் தான் அது. எங்கேயுமே படம் வந்து லாக் இல்ல, எங்கேயுமே போர் இல்ல, படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றோட மைனஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு சாங் வருது. அந்த சாங் வந்து ஆல்மோஸ்ட் லேட் நைட்டிங்ல வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா அது படமே கொஞ்சம் இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் கொடுத்தாலும் படம் அந்த மாதிரிலாம் இல்ல, படம் உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த போலீஸ்கார சாங் வந்து பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் வந்து அந்த இதை பாத்துறோம். அதுக்கு வந்து ஒரு மியூட் கொடுத்துருக்காங்க. இந்த மியூட் கொடுத்தது வந்து அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஓவரால ஒரு ஜாலியான படம். பிரபுதேவா போயிட்டு பஸ் ஆக்டிங் ஸ்கோப் கிடையாது, கொஞ்சம் நேரம் இருக்கு, அது பஸ் ஆக்டிங் ஸ்கோப் கிடையாது. ஃபுல்லா படம் ஒரு ஃபுல்லா பேசுற மாதிரி ஆக்ஷன் பெருசா கிடையாது. அதே மாதிரி அவர் வந்து ரப்பர் பாடின்னு அவர் சொல்லுவோம். சோ படமா போகும்போது அங்க சாயறது இங்க உழுறதெல்லாம் வந்து பிரபுதேவாவுக்கு நல்லாவே செட் ஆயிருக்கு, அது நல்லாவே பண்ணிருக்காரு. படத்தை டோட்டலா தூக்கிட்டு போனது வந்து மொழனா தான். அவங்க ஆக்டிங் வச்சுதான் அந்த படத்தை டோட்டலா அவங்க தான் அந்த படத்தை தூக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அபிராமிக்கும் ரொம்ப மேனான கேரக்டர். 2 பேரும் சேர்ந்தா அந்த டோட்டல் படத்தை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், ஏகப்பட்ட நோன் ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா படத்துல வந்து நீங்க ஓவர் லாஜிக்கலா யோசிச்சீங்கன்னா அது எப்படின்னா யோசிச்சீங்கன்னா செட் ஆகுது. எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா பாருங்க. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவர் லவுடா ஒரு சில படம் ஓவர் லவுடா போட்டு காது கிளிக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லாம மியூசிக் வந்து கரெக்டா இருக்கு. சீரியஸான சீன்ஸ்லயும் வந்து ஒரு காமெடியான மியூசிக் போட்டிருக்காங்க. ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்க, பெருசான யோசிக்காத, டென்ஷன் ஆகாத, யாரையா உட்காரு சும்மா பாத்துட்டு அதுதான் இந்த படம். அந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாலியா ரசிச்சு போகலாம். யோகி பாபு காமெடி யோகி பாபு காமெடி எதுவுமே வந்து போர் அடிக்கல. படத்துல வந்து எல்லாரும் காமெடியும் பாத்தீங்கன்னா ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சில காமெடி சுமாரா இருக்கு, ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் ஆகல. பட் ஈவன் ஒர்க் அவுட் ஆகாத காமெடி கூட பாத்தீங்கன்னா சீன்ஸ் வந்து அடுத்த ஒரு கதை ஒரு கும்பிட்டு போயிட்டு இருக்கு. இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா யோகி பாபு தான் அந்த பொண்ணு கதை சொல்ற மாதிரி ரோட்ல அந்த படம் டிராவல் ஆகும். யோகி பாபுவே கவுண்டர் அடிப்பான், நீ சொல்ற கதையில எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கினாலாவது நீ கதை சொல்றது பாடிட்டு போவாங்கிற மாதிரிலாம் இந்த படத்தை நெகட்டிவா அவனே வந்து சம்மன் அடிப்பான். பட் அந்த இடத்துல கூட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு புறம்பானதா இருக்கு. படம் அப்படியெல்லாம் நீ சொல்ற மாதிரி எல்லாம் போர் அடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அவரு சொல்ற கவுண்டர்ல கூட ஒரு சில கவுண்டர் ஒர்க் அவுட் இருக்கு. ஒர்க் அவுட் ஆகாத கவுண்டர்ல கூட பாத்தீங்கன்னா அடுத்தது கடந்து போயிட்டோம். அதனால ஆடியன்ஸ்க்கு பெருசா லாகுது. படம் பாத்தீங்கன்னா பிரபுதேவா வந்து இந்த மாதிரி நடிப்பாருன்னு எதிர்பார்க்கல. பிரபுதேவா ஃபுல்லா கடைசி வரைக்கும் எப்படி சொல்லலாம் உயிரோட தான் நம்ம நடிச்சு பார்த்துக்கோம். ஒரு டெட் பாடியா கொண்டு போய் கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. கடைசியா மக்களுக்கு ஒரு கருத்து கொண்டு போய் சொல்லியிருக்காங்க. நாகேஷ் நடிச்சிருப்பாரு இதுல மகளிர் மட்டும். இப்போ பிரபுதா நடிக்கிறது எப்படி இருக்காது, நல்லா இருக்கு. இது ஒரு புது புதுசா இருக்காது, புதுசா இருக்குது அவ்வளவுதான். ஒரு காமெடி ஃபுல்லா மாதிரி இருக்காது, ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப கேவலமா சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. 2 மணி நேரம் எப்படி போகுது பாக்கலாம், ஒரு டைம் படத்தை பாக்கலாம். ரொம்ப இதெல்லாம் புரியல. அபிராமி மேம் வந்து இது புது ஜானரா இருக்குது. நம்ம அந்த காலத்துல பார்த்த அபிராமி வர இது இப்ப வந்து ஜோக்கா ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிரபுதேவா ஆமா குணமா தான் நடிச்சிருக்காரு. என்ன கருத்தை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லிருக்கோமோ அது சொல்லி இருக்கிறாரு. டான்ஸ் எப்படி பண்ணிருக்காரு. இதுல அதிகமா டான்ஸ் பாட்டுலாம் இல்ல ப்ரோ, ஒரே ஒரு சாங் தான் வந்து அவ்வளவு. யோகி பாபு காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கும், ஒரே சாங் தான். அதான் டெட் பாடியால கொண்டு போயிட்டாங்களா, அப்ப டான்ஸ் இல்லையா என்ன பண்றது. அதான் சூப்பரா யோகி பாபு காமெடி எப்படி ஒர்க் அவுட். யோகி பாபு அதிகமா காமெடிலாம் இல்ல, கிளாஸ் பேக்ல யோகி பாபு வந்து போறாரு, ரொம்ப இதெல்லாம் இல்ல. காமெடி நல்லா இருக்கு, ஃபுல்லாவே எல்லாருமே காமெடியா தான் பண்றாங்க. ஓவரால் பாக்கலாம் ஒரு ஆக்சுவலா இது வந்துட்டு என்ன கான்செப்ட்னா, நான் லேடி மாஸ்டர் நான் இந்த பக்கம் எதிர்பார்த்தேன். மாஸ்டர் வந்துட்டு டெட்பாடியா ஆக்சுவலா மாஸ்டர் வந்துட்டு ஆக்டிவா வந்து அது மாதிரி பாக்குறோம்ல. மாஸ்டர் டெட்பாடியா ஆக்சுவலா படம் போட்டுலாம் மாதிரி ஜாலியா போச்சு.
அதே மாதிரி சாங் அப்புறம் அபிராமி மடோன் அப்புறம் கூட நடிச்ச பொண்ணுங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க. செம்மையா அப்புறம் செம்மையா அதே மாதிரி படம் லேக் இல்லாம செம்மையா போச்சு. அப்புறம் நான் மாசத்துக்கு அப்புறம் சக்தி சுத்தம் சார் ஆக்சுவலா உள்ள படம்லாம் நம்ம பாத்துக்கல நடிகர் இந்த மாதிரி அதே மாதிரி இதுவும் சமயம் பண்ணா ஜாலியா போச்சு. இது ஒரு மாதிரி டிஃபரெண்டான கதையா இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் ஃபேமிலி மேட்ச் ஃபேமிலி வந்து ஃபேமிலியோட விட்டா ஜாலியா இருந்துச்சு. யோகிதாவுக்கு ஃபேமிலி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா பாதிவா பண்ணிருக்கு அவரோட பயங்கரமா பாத்துருக்கேன். அவருக்கு பயங்கரமா இருந்துச்சு, ஜாலியா போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அபிராமி கூட நடிச்சிருக்காரு பிரபுதேவா, அது எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா இது ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர். இது வரைக்கும் இது ஒரு மாதிரி டிஃபரெண்டான கேரக்டரா இருக்கு, புது விதமான கேரக்டரா இருக்கு. தெரியும் பாத்தீங்கன்னா படம் பார்த்து கண்டிப்பா போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம், ஜாலியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இந்த மாதிரி எல்லாம் வந்து, ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபன்னான படம் வரணும் பார்க்கணும் ஒரு தோணுது. அது மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணலாம், காமெடியா ஜாலியா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது மட்டும்தான் கொஞ்சம் பாதிக்கு மேல கூட டெத் ஆயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டெத் ஆனது பாட்டு சூப்பரா இருக்கு, வீடியோ சாங் சூப்பரா இருக்கு. கடைசியில ஒரு ஃபைட் செம்மையா போட்டு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கும். பார்க்க வேண்டிய படம், பார்க்க கூடாது கூடாது. ஒரு மைண்ட் செட்டோட வராதிங்க படம். ஆனா வந்து அந்த படம் மாதிரி இருக்கும் இந்த படம் மாதிரி இருக்கும் சொல்லி நீங்க ஒரு மைண்ட் செட் வராதிங்க. என்டர்டைன் வேணும், ஒரு மைண்ட் செட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்காது, படம் அருண சபஸ்டின் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா இருக்கு. கொஞ்சம் பிடிச்சிருக்காங்க, கொஞ்சம் நடிச்சிருக்காங்க. காமெடி வந்து யாருன்னா ஹீரோடைய அம்மா பெருசா கிடையாது, வருவாங்க அப்புறம் போயிட்டே இருக்கும். ஆனா பாக்க அவ்வளோ மோசம் கிடையாது, அவ்வளவு வேலையும் கிடையாது, ஆவரேஜா பார்க்கலாம். ஆமா, படம் ஃபுல்லா நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா சவாலா எடுத்து சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கு. அபிராமி பிரபுதேவா காம்பினேஷன், மடனா செபாஸ்டியன் பிரபுதேவா காம்பினேஷன் கேள்வி அவங்க நல்லா இருக்கு. அவங்க 3 பேர் 4 பேர் லேடிஸ், ஒரு ஜென்ஸ். இவங்களை வச்சு இவங்க ஜென்ஸை வச்சு 4 பேர் காமெடி பண்றாங்க. பிரபுதேவா சார வச்சு எல்லாரும் ஆளாளுக்கு செய்யறாங்க. ஏன்னா கடைசியில் அவர் வச்சு செஞ்சுட்டு போயிருவாரு. அதான் படம் நல்லா இருக்கு. நம்ம அந்த ஒரு பாட்டு வந்து மாத்திக்கலாம், அப்ப வந்துட்டு போகும், பரஸ்பரே வருது, கடைசி வரைக்கும் வந்துட்டே இருக்கு. ஒரு பாட்டு வந்து நல்லா எல்லாரும் டான்ஸ் நல்லாதாங்க இருக்கு. அதிகமா அந்த பாட்டுக்கு அதிகமா எப்படி ஆட முடியும் சொல்லுங்க? பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா பண்ணிருக்காரு, மியூசிக் ஏற்ற மாதிரி. அவருக்கு தெரிய சொல்லுங்க, டான்ஸ்ல நஜன் அவரு என்ன அவரு ஒரே இடத்துல வராரு, ஒரே இடத்த மட்டும் தான் காட்டுறாங்க. படம் ஃபுல்லா அங்கங்க சும்மா சீரியஸா போயிட்டு இருக்கோம், காமெடியா போயிட்டு இருக்கோம். திடீர்னு அவர் போஸ்டர் வந்து அவர் ஒரு காமெடி கொடுத்துட்டு போயிடுவாரு. அவர் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மியூசிக் பாராட்டலாம், பிஜிஎம் நல்லா இருக்கு, சாங்கும் நல்லா இருக்கு.